கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வெகு நாட்களாக நமக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வி, பரலோகத்துக்கு நம்மால் செல்ல முடியுமா? நான் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறேன், அதிலுள்ள சம்பவங்களை குறித்து ஆழமாக யோசிக்கிறேன், ஜெபம் செய்கிறேன். இவைகளெல்லாம் எனக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்குமான விஷயம்தான். நம்மால் வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது, ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அது நம்மை உறுத்தி கொண்டே இருக்கும். இன்று நாம் வேதம் வாசிக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். எந்த ஒரு செயல்கள் செய்யும் போதும் அது ஒரு நெருடலாகவே இருக்கும். காலையில் எழுந்தவுடன் ஜெபிக்கவில்லை என்றால் அந்த நாளில் நாம் செய்கிற வேலைகள் ஏதாவது தடைப்படும் போது உடனே நம் எண்ணம் நாம் ஜெபிக்காததை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம் வேதம் வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் என்ன நடக்கிறது? நாம் தேவனிடத்தில் மிகவும் நெருக்கமாக இருப்பதாக உணர்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் இருக்கும் மனநிலை நாம் முடித்து முழங்காலிலிருந்து எழுந்தவுடன் காணாமல் போகிறது. ஜெபிக்கும்போது நம் வீட்டிற்குள் ஏதாவது பாத்திரங்கள் உள்ளும் சத்தம் கேட்கிறது என்று வைத்துக்கொள்வோம். என்ன செய்கிறோம்? ஜெபத்திலிருந்து அந்த மனநிலை முழுவதுமாக அப்படி தலைகீழாக மாறிவிடுகிறது. அளவில்லா கோபம், எரிச்சல் எல்லாமே தன் சுயத்தை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி விடுகிறது. அது நமக்குள்ளே இன்னும் இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்கிறது. நம்மால் எல்லா உணர்வுகளையும் உடனே விட்டுவிட முடியாது. ஆனால் அவற்றை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டுவிடுவது நிச்சயமாக நாம் செய்ய வேண்டியதாகத்தான் இருக்கிறது. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருப்பது நம்மை பரலோகத்தில் சேர்த்து விடுமா? சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டிருப்பது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். தாவீதின் காலத்திற்கு முன்பிருந்தே விக்கிரகங்களை குறித்த கட்டுக்கதைகள், புராண கதைகள் ஏராளமாக இருக்கின்றன. அவைகள் பேசுவதற்கு மிகவும் இன்ட்ரெஸ்டாக, சுவாரஸ்யமாக இருக்கும். நாம் இப்போது திரைப்படமாக பார்க்கின்ற ஹாரர் மூவிஸ் எனப்படும் பேய் படங்கள், த்ரில்லர் படங்கள் போல மிகவும் ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய கட்டுக்கதைகள். ஒருவர் ஒரு கதையை சொல்லும்போது அதை கேட்கின்ற மற்றவர் அதை இன்னும் மெருகூட்டி ஆர்வத்தை தூண்டும் வகையில் மற்றவர்களுக்கு சொல்வார். புராண கதைகள் அதைவிட மோசமானது. கில்காமேஷ் புராணம், அஸ்தரோத் சொர்க்கலோகத்திற்கு சென்று தன் மகனை, தன் கணவனை மீட்டு கொண்டு வருவது, எசேக்கியேல் 8:14 தம்மூசுக்காக ஸ்திரீகள் அழுது கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லவா? அது போன்ற அது கில்காமேஷ் அஸ்தரோத்தின் மகன் தம்மூசை குறிக்கிறது. இந்த கில்காமேஷ் நிம்ரோத்தை குறிப்பதாக சொல்கிறார்கள். மற்றும் ஒவ்வொரு இனத்தவருக்கும் ஒவ்வொரு கடவுள்கள், அவற்றிற்கென ஒரு கதைகள். எகிப்தில் ஆயிரக்கணக்கான கடவுள்கள். கானானிய தெய்வமாகிய பாகால், பாபிலோனிய தெய்வமான பேல், பெலிஸ்தீன் தெய்வமான தாகோன், இப்படி பலவிதமான தெய்வங்களின் பலவிதமான கட்டுக்கதைகளை பேசி கர்த்தரின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பது ஆத்மாவுக்கு ஆபத்தானது. எனவே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க தாவீது ஆவியானவருடைய தூண்டுதலோடு இந்த வசனத்தை நமக்கு போதிக்கிறார். நாமும் நமக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அல்லது உணராமலோ இதை செய்து கொண்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 4:7 சொல்கிறது, சீர்கேடும் கிழவியில் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இங்கே 3 விதமான விஷயங்களை பவுல் சொல்கிறார். சீர்கேடான பேச்சுகள், சீர்கேடான பேச்சுகள், சீரான பேச்சுகள் யாரையும் காயப்படுத்துவதில்லை. ஆனால் சீர்கேடான பேச்சுகள் ஆத்மாவை பாதிப்புள்ளாக்கின்றது. அது நம்மை சீர்படுத்துவதில்லை. சீரான பேச்சுகள் யாரையும் காயப்படுத்துவதில்லை. அது நம்மை சீர்படுத்தும். சீராக இருக்கிற சாலையில் வாகனங்கள் சீராக போகின்றன. மேடு பள்ளங்கள் நிறைந்த சாலைகள் நம்மை கஷ்டத்துக்குள்ளாக்குகின்றன.
சாந்தமான சமாதானமான பேச்சுகளை பிறரோடு பேசும்போது நம் மனதும் சாந்தமாகிறது, சமாதானமாகிறது. அடுத்தவரோடு நாம் எப்படி பேசுகிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கிழவிகள் பேச்சு: 2-3 பேர் என் நாமத்தில் கூடும்போது அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று இயேசு மத்தேயு 18:20 நிச்சயமாக உறுதியாக சொல்லியிருக்கிறார். நாம் 2-3 பேர் ஒன்றாக கூடும்போது யாரை பற்றி குறை சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் அங்கே நடுநாயகர்களாக இருக்கிறார்கள். பிறரை குறை சொல்லி கொண்டிருக்கும்போது நமது குறைகளை நாம் ஒப்பிட்டு கொள்ள மனம் வருவதில்லை. இந்த கிழவிகள் பேச்சை தவிர்க்குமாறு ஆவிக்குரியவைகளுடன் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற பவுலடிகளார் தம் அனுபவமிக்க ஊழியத்தின் அனுபவத்தில் சொல்கிறார். இவைகளை செய்வதை விட்டுவிட்டு தேவ பக்திக்கு எது ஏதுவானவர்கள்? தேவனுடைய கிரியைகள், அவர் நமக்கு செய்த நன்மைகள், நம் வாழ்வில் அவர் நடத்தின அற்புதங்கள், இவைகளை குறித்து நன்றியுணர்வோடு இருந்து துதிப்பதும், அவருடனான ஐக்கியத்தில் வளர ஜெபிப்பதும், வேதம் வாசிப்பதும், நாம் செய்கிற வேலைகளில் நியாயமாக இருப்பதும், செய்யும் வேலைகளில் இடையூறுகள் இல்லாமல் நம்மை வழிநடத்துவதும், வழிநடத்தும் விதங்களுக்காக நன்றி சொல்வதும், ஆச்சரியமாக நம் வாழ்க்கை அவர் சீராக குறைவுகளின்றி நடத்துவதை குறித்த ஆச்சரியத்தில் மகிழ்வதும் பக்தி விருத்திக்கு ஏதுவான முயற்சி. 2 தீமோத்தேயு 2:23 புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரும். 1 தீமோத்தேயு 6:20 சொல்கிறது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்களுக்கும் விலகு. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6:11 நீயோ தேவ மனுஷனே, இவைகளை விட்டோடி எவைகளை? சீர்காடான பேச்சுக்கள், அர்த்தமற்ற கிழவிகள் பேச்சுக்கள், கட்டுக்கதைகள், புத்தியினமான பேச்சுக்கள், அயுக்தமுள்ள அதாவது அறிவற்ற விவாதங்கள் போன்றவற்றிலிருந்து விலக வேண்டும். இவைகளையெல்லாம் சண்டை பிறப்பிக்கும், நம் விசுவாசத்தை, நம் பக்தியை குலைக்கும். இவையெல்லாம் நாம் நன்றாக அறிவோம், ஆனால் அவைகளையே செய்து கொண்டிருப்போம். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற தத்துவங்களை விட்டு விலக வேண்டும் என்கிறார். அவைகள் நம்மை நாமே ஞானி என்று நினைக்க சொல்லும். அதனால் பகுத்தறிவு என்ற பெயரில், ஞானம் என்ற பெயரில் தேவனுக்கு விரோதமாக பேசவும் செயல்படவும் வைக்கும். மத்தேயு 12:36 சொல்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது இயேசு தான் சொல்கிறார். மீண்டும் சங்கீதம் 1:2 இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்பது சாத்தியமா? இது வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு வேதத்திலேயே மூழ்கி கிடப்பது அல்ல. எந்த ஒரு செயல்களை செய்யும் போதும் அது தேவனுக்கு பிரியமானதா என ஆராய்ந்து செய்வதும், வேத வசனத்திற்கு விரோதமாக அல்லது எதிராக எதையும் சிந்திக்காமல் மனதிலும் ஆவிலும் தன்னை வேத வசனம் சொல்வதை போல ஒழுங்குபடுத்திக் கொள்வதை குறிப்பிடுகிறது. தேவனுடைய சத்தியத்தை என்றும் நம் இருதயத்திலும் மனதிலும் கொண்டிருப்பதை இது வலியுறுத்துகிறது. தேவனை பற்றியும் இயேசுவை பற்றியும் பரிசுத்த ஆவியை குறித்தும் மாதக்கணக்கில் நாம் ஓய்வில்லாமல் பேசிக்கொண்டே இருந்தாலும் நம்மால் பரலோகம் செல்ல முடியாது. கிறிஸ்தவத்தை பற்றி பக்கங்களாக ஆராய்ச்சி செய்து வியாக்கியானம் செய்து நம்மை தேவராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்மால் போய் சேர முடியாது. ஏதேனின் சம்பவங்கள், பிசாசின் தந்திரங்கள், பரிசுத்தவான்களின் வரலாறுகள், நியாயப்பிரமாணத்தை குறித்த விளக்கங்கள், கிருபையின் பிரமாணம், ஆவின் பிரமாணம், பாவ மன்னிப்பு, இவைகளெல்லாம் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது. நான் ஆபிரகாமை பற்றி முழுவதும் தெரிந்திருந்தாலும்
அது நமக்கு பயன் தராது. நமக்கு தேவையானது ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாமுடைய விசுவாசம். தானியேல் என்னை பரலோகத்தில் கையை பிடித்து கொண்டு கூட்டி செல்ல முடியாது. நமக்கு தேவையானது தானியேல் அல்ல, தானியேலை போன்ற தேவனோடு உள்ள ஐக்கியம்தான் நமக்கு வேண்டும். யோனாவை பற்றி முழுதும் தெரிந்து கொண்டாலும் அதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. யோனா என்னை பரலோகத்துக்கு கூட்டி செல்ல மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபிக்க தெரிந்த அந்த தேவ மனிதனாகிய யோனாவின் எந்த சந்தர்ப்பங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கின்ற பழக்கம்தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். எலியாவால் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. கர்த்தர் மேல் எலியா வைத்திருந்த வைராக்கியம் என்னை கொண்டு போய் சேர்க்கும். நாம் கிறிஸ்தவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள் என்பதால் நாம் பரலோகத்துக்குள் சென்று விட முடியாது. மத்தேயு 8:12 சொல்கிறது, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பானவர்களிலே தள்ளப்படுவார்கள். இது இயேசு யூதர்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயு 3:9 யோவான் ஸ்நானகன் யூதர்களை பார்த்து சொல்கிறார், நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று, ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் எவைகள் என்று பார்க்க சொல்கிறார். ஒருவேளை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, பாவ மன்னிப்புக்கேற்ற அறிக்கை செய்து விட்டுவிடாமல் தொடர்ந்து கொண்டிருந்தால் வேறருகே கோடாரி தயாராக வைக்கப்பட்டுள்ளது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்பட்டு அக்னியிலே போடப்படும் நிலை நமக்கு வரும். எபேசு சபையினருக்கு பவுல் எழுதுகிறார். 4 அதிகாரம் 17-20 வரை படித்து பார்ப்போம். மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தையிலே நடப்பது போல நாம் நடக்கக்கூடாது. 18 அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால் தேவனுக்கு அந்நியர்களாக, உணர்வு இல்லாதவர்களாக, அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறவர்களாக, காம விகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருப்பது போல் நாம் இருக்க வேண்டாம். 22 மோசம் போக்குகிற இச்சைகளை களைந்து போட்டு. 23 புதிதான ஆவியுள்ளவர்களாக வேண்டும் என்கிறார். 26 கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு மறைவதற்கு முன்னே உங்கள் எரிச்சல் தணிய வேண்டும். ஏனென்றால் எரிச்சல் தான் கோபத்தை உண்டாக்குகிறது. அதனால் எரிச்சல் தணிந்து விட்டால் எல்லாமே சரியாகிவிடும். இந்த கோபத்தின் உச்சத்தில் தான் கெட்ட வார்த்தைகள் உருவாகின்றன. நாம் வசனங்களையே பேசி பழக்கப்பட்டவர்களாக இருப்போம், நல்ல வார்த்தைகளையே பேசி பழக்கப்பட்டவர்களாக இருப்போம். நாம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் வாழ்ந்திருப்போம். அந்த குணத்திற்கு தான் சோதனை வரும். தேவனை தூஷிப்பது குறித்த சாத்தானுக்கும் தேவனுக்கும் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. யோபு தேவனை தூஷிக்க மாட்டான் என தேவன் சொல்ல, தூஷிக்க வைக்கிறேன் என்று சாத்தான் சபதம் செய்கிறான். அதை யோபின் மனைவியின் வாயில் சொல்ல வைக்கிறான். தேவனை தூஷித்து ஆவியை விடும், ஜீவனை விடும். அதுபோல நம்மை கோபப்படுத்தி கோபத்தின் உச்ச நிலை வரை கொண்டு போகும்போது கெட்ட வார்த்தையை உபயோகிக்கிறோம். இந்த சோதனையில் வீழ்ந்து போகிறோம், தோற்று போகிறோம். கெட்ட வார்த்தை என்பது பிறர் மனதை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் பிறரின் கோபத்தையும் தூண்டிவிடுவதாகும். பிறரை தாக்குகின்ற அளவு கோபம் என்பது அதைவிட மோசமாக நாம் சோதிக்கப்பட்டு விழுந்து விடுகிறோம். ஆண்டவரின் நியாயத்தீர்ப்பின் போது எவ்வளவு வசனங்களால் நிறைந்திருக்கிறோம் என்பதை அவர் அறிவார். ஆண்டவரே, நான் நிறைய கெட்ட வார்த்தைகளை கற்று வைத்திருக்கிறேன், சொல்லி காட்டட்டுமா என்று அவரிடம் கேட்க முடியாது. கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கும் கெட்ட வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் வேண்டாம் என எபேசியர் 4:29 பவுல் சொல்கிறார். 30 கெட்ட வார்த்தை பேசி தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம் என்கிறார். 31 32 மிக முக்கியமான வசனங்களாக இருக்கின்றன. நம் நற்காரியங்கள் மட்டுமே நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும். நற்காரியங்களை செய்வோம், கெட்ட வார்த்தைகளை பேசுவதில் எச்சரிக்கையாயிருப்போம். வேத வசனங்களால் நம்மை நிரப்புவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஷாலோம்.